நம்ம நருட்டோவை ஆரம்பத்துல இருந்தே ரொம்பவே அமர்க்கலமா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு பெஸ்ட் ஃபன்னியான கேரக்டர் யாருன்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில்னா அது நம்ம நருட்டோட பேராக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளால ஒன்றுமே தெரியாமல் வெறும் தத்தியாக தான் இருப்பான். என் கிளாசிக் அப்போ கூட நம்ம நருட்டோ அந்த அளவுக்குலாம் பவர்ஃபுல் கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சதே வெறும் 2-3 விஷயங்கள் மட்டும்தான். ஒன்று ஷாடோ க்ளோன் ஜுட்ஸு, இன்னொன்று ரசிங்கன் அடிக்கடி சமனிங் ஜுட்ஸு போடுவான். ஸோ மற்றபடி நம்ம நருட்டோவை ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க கிளாசிக்கில். ஸோ ஷிப்புடன் ஸ்டார்டிங்லேயே நம்ம நருட்டோவை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி சொல்றேன்னா நம்ம சாஸ்கேவை திருப்பி லீஃப் வில்லேஜுக்கு கூப்பிட்டு வரதுக்காண்டி நம்ம நருட்டோ சாஸ்கேவை தேடி போவான். ஆனால் நம்ம சாஸ்கே வாயிலே மிதிச்சு நருட்டோவை தாட்டி விடுவான். ஸோ நம்ம கிஷிமோட்டோவுக்கு நருட்டோ மேலே என்ன கோவமோ தெரியல. 1 இல்லை 2 இல்லை, இதே மாதிரி 4-5 தாட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ வரைக்கும் நம்ம நருட்டோ ரொம்பவே டம்மியாக தான் இருந்திருப்பான். ஆனால் இந்த பெயினாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம நருட்டோட விஸ்வரூபமே வெளியில் கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்ம நருட்டோ சேஜ் மோட மாஸ்டர் பண்ணிட்டு வந்து 6 பெயினை தூக்கி போட்டு ஃபுல் வீடியோ எங்கள் டைட்டில் மேலே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க.